டெப்த் எல்லாம் அசஸ் பண்ணி ஹியூஜ் பிளட் லாஸ் இருந்தது. 5 கிராம்ஸ் ஹீமோகுளோபின் தான் இனிஷியலா இருந்தது. 2 யூனிட் பிளட் கொடுத்து கண்டிஷன்ல இருக்காரு. அண்டர் அனஸ்தீசியால இருக்கிறதுனால we have to wait and see for another 6 to 8 hours for his recovery. இதை பற்றி அந்த மருத்துவர் வெளியில் சொன்னாதான் சார் தெரியும். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சதில் அவருக்கு ஏதோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 6 தடவை கீமோதெரப்பி கொடுத்தோம். 6 கீமோதெரப்பி கொடுத்து வீட்டுக்கு நுரையீரல் பாதிப்புன்னு சொன்னதுனால நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஆக்சிஜன் வச்சுருந்தேன். 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்க திரும்பி சிக்காயிட்டதுனால வெளியில் ஒரு தனியார் மருத்துவருக்கு போனேன். அங்கே போனவொடனே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நுரையீரல் பாதிச்சிருக்கு, அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொன்னாருங்கிறத அந்த பையனும் சொல்லலை. அதை பற்றி கேட்க தான் அந்த டாக்டர்கிட்ட தர்க்கமாச்சா இல்லையாங்கிறது கூட டாக்டர் வெளியில் அவரே பேசினாதான் தெரியும். நாங்கள் அந்த பையன் மூலியமாக கேட்டது இதுதான். ஒரே ஒரு பையன், அந்த பையன் மட்டும்தான். அவனையும் பிடிச்சி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தர் என்கொயரி போலீஸ் தான். அவருடைய ஓபி ரூம்குள்ளதான் கதவை சாத்திட்டு அவர் ரூம்ல குத்தி இருக்கிறான். கழுத்துல, காதுனோட பின்பகுதியில, நெத்தியில, முதுகு 2 பக்கம் முதுகுலையும், அதுக்கப்புறம் தலையில 2 இடத்துல, வயிற்றுல கையால தான் குத்துனதுனால வயிற்றுலையும் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எந்த ப்ளீடிங்கும் இல்லை. மற்ற ஊன்லெல்லாம் பிளட் லாஸ் நிறைய இருந்தது. அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்டு, ஹார்ட்டுக்காக ஆப்ரேஷன் பண்ணவர். அதில் மாத்திரை மருந்து அசிட்ரோன் மாத்திரை போடுறதுனால சாதாரணமாக ப்ளீடிங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எக்ஸசிவாக. இதனால் எக்ஸஸ் ப்ளீட் ஆனதுனால நம்ம உடனே இமீடியட்டாக தேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி கார்டியோதொராசிக், வாஸ்குலர் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி எல்லா டிபார்ட்மெண்ட் சர்ஜனும் சேர்ந்து அவரை ரெசஸ்டேட் பண்ணி நல்ல முறையில் ஆப்ரேட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு பேஷண்ட் அனஸ்தீசியாவில் இருக்காரு. ஹீமோடைனமிக்காக அவர் ஸ்டேபிளாக இருக்காரு. 7 இடத்துல கத்தி குத்து. விக்னேஷ் பல்லாவரம், பெருங்களத்தூர். விக்னேஷ் பேஷண்டோட பையன் விக்னேஷ், பெருங்களத்தூர் சரிங்களா. அவங்க அம்மா பேரு காஞ்சனா. டாக்டர் பாலாஜி, அசோசியேட் ப்ரொஃபஸர் மெடிக்கல் ஆன்காலஜி, renowned medical oncologist, and he has been from the hospital inauguration he has been working here and he is very sincere also. But only problem அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட், பேஸ் மேக்கர் வச்சிருக்காரு. அயோட்டிக் அனியூரிசமுக்கு அயோட்டாவே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அவருக்கு, சிந்தட்டிக் கிராஃப்ட் போட்டு. அந்த மாதிரி கண்டிஷனில் அவர் ப்ளீடிங்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அசிட்ரோம்னு ஒரு டேப்லெட் போடுவார். அது இந்த மாதிரி கத்தி குத்து பட்டு ப்ளீடிங் ஆனதுனால எக்ஸசிவாக ப்ளீடிங் ஆகி அந்த ப்ளீடிங்னால தான் அவருக்கு ப்ராப்ளம் வந்தது, கத்தி குத்த விட. இப்போ மருத்துவர் உடல்நலம் எப்படி சார் இருக்கு? சீரான நிலையில் இருக்கா? இப்போதைக்கு நானும் ஒரு எமர்ஜென்சி மெடிசன் அனஸ்தீசியாலஜிஸ்ட். ஸோ இமீடியட்டாகவே ரெசசிட்டேஷன் டுக் ஓவர் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம். இப்போதைக்கு பாலாஜி சார் ஸ்டேபிளாக இருக்காரு. We pray God that with our efforts he will come around well. பாதுகாப்பு பொறுத்தவரை இது பக்கத்திலேயே தான் போலீஸ் ஸ்டேஷன், J3 கிண்டி போலீஸ் ஸ்டேஷன். 24 மணி நேரமும் இங்கே எல்லா நேரத்திலையும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. 2000க்கும் மேற்பட்ட இந்த நோயாளிகள் டெய்லி வர்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே வரும்போது இங்கே ப்ரொடெக்டிவாக தான் உள்ளே வருவாங்க. இவர் ஒருத்தர் தனியாக வந்தவர் டாக்டர் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. இவர் ஏற்கனவே இங்கே ஓபி சீட்லாம் இல்லாமல் வர முடியாது. ஏற்கனவே அவங்க மதருக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்ததால, ஹியூமோ தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்ததால அவர் அட்டெண்டராக இங்கே வந்து பழக்கமாயிருக்காரு. அதனால மற்றவங்களும் கூட இவர் ஏற்கனவே இங்கே வரவர் தானன்ற மாதிரி விட்டுருக்குறாங்க. அப்போ இவர் ரூம்குள்ளே அந்த டாக்டரை போய் பார்த்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. நானும் கூட இது பள்ளிக்கரணையில் வேற ஒரு ஆய்வில் இருந்தப்ப எனக்கு ஓடி சொன்னாங்க, இயக்குனர் ஏதோ வடநாட்டு இளைஞன் சொன்னாங்க. அது தவறுதலாக சொல்லப்பட்டது. வடநாட்டு இளைஞன் இல்லை, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், பெருங்குளூர். அவர் பெயர் விக்னேஸ்வரன். இப்போ காவல்துறையினர் அதை கட்டுப்பாட்டில் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அவரை இன்னமும் கூட்டு போயிட்டு விசாரிக்க போகிறாங்க. இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அவர் இங்கே ஒரு 6 கீமோதெரப்பி அவங்க மதருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அவர் திருப்தி அடையில, நுரையீரல் பாதிப்பு இந்த கியூமா கொடுத்ததால வந்தது. அது மாதிரி ஏதோ வேறு தவறுதலான ஒரு புரிதல் வந்திருக்கு. எந்த டாக்டருமே ட்ரீட்மெண்ட்டில் வஞ்சனை பண்ண மாட்டாங்க. ஒரு மிக சிறப்பாக, அது குறிப்பாக இந்த மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவம்ங்கிறது ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க. அது அந்த டாக்டர் பேரில் பெரிய அளவிலான அபிப்பிராயம் எல்லாருக்குமே. நல்ல மருத்துவம் பார்க்கறதுல அது மாதிரி. ஆனால் இது தவறுதலான ஒரு புரிதல். வேற யாரோ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரீட்மெண்ட் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க. அதனால் அவர் கோபம் அடைஞ்சு குற்றம் தான் சொல்கிறாங்க. எனிவே இப்போ போலீஸார் காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க. நம்ம இணை ஆணையர் வந்திருக்கிறாங்க, டிசி, ஏசி எல்லாமே இங்கே இருக்கிறாங்க.
அவங்களும் இணை ஆணையரும் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் பார்த்தாங்க. அவர் வந்து இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் சொன்னது மாதிரி அவர் சேஃபாக இது வரைக்கும் சேஃபாக இருக்கார். ஏற்கனவே அவர் வந்து இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர், பல்வேறு அந்த இது இருந்தாலும் கூட இப்போ பாதுகாப்பான நிலையில் உயிர் பாதுகாப்போடு இருக்கிறார். அதை தொடர்ந்து கண்காணிப்பு. சார், மருத்துவமனை வளாகத்துக்கு உள்ள வந்து ஒருத்தவங்க கத்தி எடுத்துட்டு உள்ள வராங்க. போதிய பாதுகாப்பு சின்னதாக கத்தி பாக்கெட்டுக்குள்ளே வச்சு எடுத்துன்னு போது இது வரும்போது அது பெரிய ஆயுதமாக இருந்தால் இமிடியேட்டாக டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது வேற எந்த இன்டென்ஷனோட வர்றவன் இங்கே வேகமாக வந்தான் இல்லை இது மாதிரி எதனா இருந்தால் பரவாயில்ல. அவன் அட்டெண்டராக இருந்தவன், ஏற்கனவே இங்கே தொடர்ச்சியாக அட்டெண்டராக இருந்தவன் ஒரு வேகமாக வெறித்தனமாக கத்தின்னு ஓடி வந்தான்னா இங்கே இருக்கிறவங்க தடுத்து நிறுத்த முடியும். போலீஸாரும் இங்கே எப்பவுமே இங்கே இந்த ரோந்தில் இருப்பாங்க. அவன் இங்கே ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு மாத கணக்கில் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறான். 6 கியூமோதெரப்பி கொடுத்துருக்குறான். அப்போ அட்டெண்டராக இங்கே இருந்தவன். இப்போ அதனால இங்கே இருக்கிற மற்ற ஊழியர்கள் கூட ரொம்ப ஈஸியாக விட்டுட்டாங்க. அவ்வளோதான். எந்த காலத்துல சார் ஒரு அட்டெண்டராக இருந்தது சார்? இப்போ ட்ரீட்மெண்ட் போன வாரம் 6 மாசமா இங்கே ட்ரீட்மெண்ட்ல இருந்தவங்க, அட்டெண்டராக இருந்தவர். அதனால உள்ள அவர் பேர்ல யாருக்கும் சந்தேகம் வரதுக்கான அந்த வாய்ப்பு இல்லை. அவருடைய தாய்க்கு உரிய சிகிச்சை வழங்காததுனாலதான் இது மாதிரி பண்ணிட்டு சொல்றாங்களே சார். அவர் சொல்றது புற்றுநோய்ங்கிறது தன்மையை பொறுத்தது. ஒரு சிலர் வரும்போது அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும்போது தான் மெடிக்கல் கீமோதெரப்பிங்கிறதுக்கே போவாங்க. ஆரம்ப காலத்தில் வந்திருந்தா ஆப்ரேஷனே பண்ணி அவங்கள சரி பண்ணியிருக்கலாம். அவர் வரும்போதே காலம் கடந்து வந்து பரவுதலோட வந்ததுனால கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கீமோதெரப்பி கொடுக்கும் போதும் அது மற்ற இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நுரையீரல் பாதிப்பு வந்திருக்குன்னு டாக்டர் அவர் வெளிப்படையாக சொன்னது. அதை வந்து அதுக்கு மேலேயே வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லி அவங்களே தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனாங்க. இது வந்து அந்த பேஷண்ட் அட்டெண்டரோட வெர்ஷனு, சரிங்களா? இது வந்து எல்லா புற்றுநோய்க்கும் வந்து 100% வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. புற்றுநோயின் தன்மையை பொறுத்து, அது பரவிய தன்மையை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்குமா இல்லையாங்கிறது சொல்ல முடியும். ஆரம்ப காலத்தில் வந்தோம் அப்படின்னா புற்றுநோய்க்கு ஓரளவுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும். இவருக்கு கொடுத்தது பாலியேட்டிவ் கீமோதெரப்பி. இதுக்கு மேலே இவருக்கு எதுவுமே பண்ண முடியாது. இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் கீமோதெரப்பி கொடுத்தது. வராங்க